உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தேர்தல் வரலாற்றில் 20 ரூபாய் டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி மோசமான சாதனை படைத்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வரும் தேர்தலில் திமுக சார்பில் யாருக்கு அங்கு டோக்கன் கிடைக்க போகிறது என்பதுதான் புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட போவதாக வெளியான ஒற்றை அறிவிப்பால் ஒரே இரவில் விவிஐபி தொகுதி என்ற அந்தஸ்தை பெற்று அலற வைத்தது ஆர்கே நகர் தொகுதி. ஜெயலலிதா தொடர்ந்து 2 தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிட்டதால் தமிழ்நாட்டை தாண்டியும் அத்தொகுதி பெரும் கவனத்தை பெற்றது. வடசென்னையில் இப்படி ஒரு தொகுதியா என வாய்ப்பிழக்கும் அளவுக்கு ஓரிரு ஆண்டுகளில் பளபளத்த ஆர்கே நகர் தொகுதி அடுத்த சில ஆண்டுகளிலேயே கலையிழந்து மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. ஜெயலலிதா மறைந்த பிறகு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு பரபரத்த ஆர்கே நகர் தொகுதியில் பணம் பாதாளம் வரை பாய்ந்தது. தேர்தல் ஆணையத்திற்கு புகார்கள் சிட்டாய் பறந்த நிலையில் இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது. அதற்கடுத்து அறிவிக்கப்பட்ட தேர்தலில் சுயேட்சையாக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி எம்எல்ஏ ஆகினார். அதன் பிறகு தொகுதி பக்கமே எட்டி பார்க்காததால் அடுத்த தேர்தலிலேயே டிடிவி தினகரனை மக்கள் தோற்கடிக்க செய்தனர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு பெரிதும் கவனிக்கப்படாத சாதாரண தொகுதியாக மாறிவிட்டது. திமுக அதிமுக என இரு கட்சிகளுமே முக்கிய நபர்களை களமிறக்காததால் களையிழந்து போன ஆர்கே நகர் தொகுதிக்கு திமுகவை சேர்ந்த புதிய முகமான ஜே எபினேசர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்எல்ஏ ஆனதும் பரிச்சயம் இல்லாத தனது முகத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாய்ந்து மக்கள் பணிகளை செய்து வந்த அவர் திமுக இளைஞரணியில் பதவி கிடைத்ததும் தொகுதிக்கு வருவதே அரிதிலும் அரிதான செயலாகத்தான் இருக்கிறது என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். சீட்டு கிடைத்ததும் உள்ளூர் நிர்வாகிகளை விழுந்து கவனித்த எபினேசர் எம்எல்ஏ ஆனதும் உள்ளூர் நிர்வாகிகளை உதாசீனப்படுத்திவிட்டு கண்டும் காணாததை போல பவுசாக காரில் சுற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தலைவர்களின் பிறந்த நாள் விழாக்கள், முக்கிய திட்டங்கள் தொடக்க நிகழ்வுகள், முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் விசிட் போன்ற நேரங்களில் மட்டும் சீசன் பறவை போல வந்து இருப்பை மட்டும் பதிவு செய்துவிட்டு ஓடி விடுவதாக சொல்லப்படுகிறது. குறுக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தை தவிர சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிதாக எந்த மக்கள் பணிகளையும் எபினேசர் செய்ததில்லை என்றும் கூறப்படுகிறது. வடசென்னை என்ற பெயருக்கேற்றாற்போல் வளர்ச்சியற்று தரமான சாலைகள் இன்றி கழிவுநீர் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்கும் நிலைதான் இன்றளவும் இருப்பதாக மக்கள் குமுறுகின்றனர். இவையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் அவருக்கு வரும் தேர்தலில் சீட் கொடுக்க கூடாது என சொந்த கட்சி நிர்வாகிகளே முதலமைச்சர் ஸ்டாலினிடம் 1-to-1 நிகழ்ச்சியின் போது புகார் வாசித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பயன்படுத்தி தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த மருது கணேஷ் உள்ளிட்டோர் சீட் கேட்டு காய் நகர்த்தி வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது. இதனிடையேதான் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் தற்போதைய அமைச்சருமான சேகர் பாபுவும் ஆர்கே நகர் தொகுதியை குறிவைப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளரான RS ராஜேஷுக்கே சீட் என்பது எழுதப்படாத விதி என ரத்தத்தின் ரத்தங்கள் கூறுகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் வேட்புமனு தாக்கலின் போதே அமைச்சர் சேகர் பாபுவும் RS ராஜேஷும் நேருக்கு நேர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இருவரும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டால் ஆர்கே நகர் களம் சூடு பிடிக்கும் என்கின்றனர் உள்ளூர் வாசிகள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.